அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வத்தஸ்லீமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பெரும் கருணையாளன் தொடர் கிருபையாளன் ஏகவரைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாவதாக. புகழும் புகழ்ச்சியும் அவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்னென்ன நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்ச்சி, மாஷா அல்லா தபாரக்கல்லா. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்பு மாணவ கண்மணிகள் ஒவ்வொரு செய்திகளையும் சொல்ல சொல்ல பேச பேச எங்களை எல்லாம் மீண்டும் ஒரு காலகட்டம், முந்திய அழைப்பியல் காலகட்டம், அற்புதமான தாவாவுடைய காலகட்டத்தை நோக்கி திரும்ப செய்திருப்பது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய முயற்சி. பயானாக இல்லாமல் சில செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய பெரும் அருள், அவனுடைய வஹையுடைய கல்வியை கற்றுக்கொள்வது என்பதும், ஒரு கூட்டம் நீங்கள் இறை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு புறப்பட வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேட்குகிறான். ஒரு கூட்டம் ஃபலவுலா நஃபருன் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்தில் அந்த வசனத்தை கற்றவர்களாக மக்களிடம் சென்று இந்தார், நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய கூட்டம் புறப்பட வேண்டாமா என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் கேட்கிறான். அல்லாஹுவை கல்வியை கொண்டு சாட்சி சொல்லக்கூடியவர் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிற போது ஷஹீத் அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம். யாரெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் 3 பேர்கள். ஒன்று அல்லாஹ், அவன் தனக்குத்தானே சாட்சி கூறுகிறான், ஷஹாதா. இரண்டாவது அற்புதமான வானவர்கள், மலாய்க்கத்துகள். கடவுள் இல்லை, இறைவன் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். மூன்றாவது அல்லாஹ் யாரை சொல்கிறான்? வ உலுல் இல்ம், கல்வியாளர்கள், கல்வியை படித்தவர்கள், கல்வி ஞானிகள், மார்க்க செய்திகளை உள்வாங்கியவர்கள். அது ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு வஹையுடைய செய்தியை, ஒரு வசனத்தை, ஒரு எச்சரிக்கையை, ஒரு ஹலால் ஹராமை, ஒரு அடிப்படை கல்வி ஞானத்தை பெற்றால் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்திருக்கிறீர்கள், நீங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடிய அந்த ஷஹாதத்துடைய பட்டியலில் கல்வியாளர்கள் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக நம்மைத்தான், உங்களைத்தான் தேடக்கூடிய கல்வியாளர்களைத்தான் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி பேசுகிறான். சாதாரண விஷயம் அல்ல, அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். ஃபித்னாக்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டம். இல்லா அஹ்யாஹா பில் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். யாரை தவிர? இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இல்லா அஹ்யாஹா பில் இல்ம். காலை முதல் இரவு வரைக்கும் எவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் தான் கற்ற கல்வியை கொண்டு அவன் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்கிறான், உயிரோட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான், ஞானத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். தன் குடும்பத்தோடு, தன் பிள்ளைகளோடு, தன் குடும்ப சகோதரர்களோடு, தன் அண்டை வீட்டுக்காரர்களோடு கிடைத்த ஒரு இபாதத்தை, ஒரு வசனத்தை, ஒரு கல்வியை, ஒரு ஹதீஸை, ஒரு மார்க்க செய்தியை கற்றுக்கொண்டு சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் மையத்தான கூட்டத்தை ஹயாத்தாக்குகிறான். அந்த ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் ஃபித்னாவில் ஆட்படாது. குழப்பத்திற்கு அவர்கள் ஆள்பட மாட்டார்கள். இந்த உலகம் முழுக்க ஃபித்னா கூடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய சோதனையுடைய காலகட்டத்தில் வாழுகிறோம். ஓதுகிற மதரசாக்களுடைய, எங்களுடைய 1999 பட்டம் வாங்குறேன் நான் லால்பேட்டையில். தலை மதரசா என்று உம்முல் மதாரிஸ் பாக்கியாத்து சாலிஹாத் வேலூர், எங்கள் மதரசா லால்பேட்டை. தமிழகம் முழுக்க சுற்றி பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஓதன மதரசாக்களில் இப்போது ஆட்கள் ஓதுவதற்கு, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உலமாக்கள் தயாராக இல்லை. அறிஞர் பெருமக்கள் குறைவாக இருக்கிறார்கள்.
200 பேர் 100 பேர் 50 பேர் 70 பேர் பட்டம் வாங்கின இடத்துல 2 பேர் 5 பேர் என்று பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் இல்லாமல் அல்லாஹ் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அடுத்து யார் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறான்? கல்வியாளருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஓதுகிற வசனத்தை குர்ஆனை ஓதுனீங்க, குர்ஆனை ஓதினீர்கள், அப்படியே குர்ஆனை ஓதினீர்கள். எல்லாம் யோகப்பிரியா, பேச்சியம்மா என்று பல பேர்களை தாங்கி இருக்கிற நீங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறீர்கள். நிறைய பேர்கள் வருத்தப்பட வேண்டும். ஒரு நாளில் திருமறை குர்ஆனுடைய கல்வி வகுப்பு என்று சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்துல் காதர் உமரி ஷேகை வச்சு நடத்த போகிறோம். பெரிய வேதனை. இவ்வளவு காலங்கள் கழிந்ததுக்கு பின்பும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. வருகிற ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுவதற்கு தெரியவில்லை அரபியில். இல்ல மாஷா அல்லாஹ், எல்லோரும் அல்ல. ஆர்வத்தை பாருங்கள், கண் முன்னால் பாருங்கள். பட்டிமன்றம் நடந்தது, 5 மணிக்கு வந்துட்டேன், 4:45 வந்துட்டேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்குறேன். பிசிற இல்லாமல், பெருமைக்கு சொல்லவில்லை, பேச்சை எவ்வளவு தூரம் பட்டிமன்றம் நடந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டம் பேசினாலும் சரி, ஒரு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டாலும் சரி, பேச்சுக்கு இடையில வசனங்களை கொண்டு வர முடியாது, பிசிறு இல்லாமல் கொண்டு வர முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அது பிசிறு இல்லாமல் ஒவ்வொன்றும் நீங்கள் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். ஒஇன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம் வந்தது வசனம். ஹதீஸ் உடனே வந்தது, தடுமாற்றத்தோடு வரவில்லை, சரியாக வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், மிக தெளிவான பயிற்சிகளை மிக தெளிவான ஆலிம்களின் முதல்வர் அன்பு நண்பர் சகோதரர் உஸ்மானி முதல் ஆலிமாக்கள் உள்பட, இந்த நிர்வாகம் உள்பட மிகப்பெரிய வேலைகளை செய்து ஒரு சிறந்த கல்விக்கான வேலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒரு குறுகிய இடத்தில் அல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதே அரிதாகிவிட்ட காலத்தில் இதுதான் நடத்த வேண்டிய ஆகப்பெரும் சிறந்த நிகழ்ச்சி. இது மாதிரி ஈமான் நிகழ்ச்சிகளைத்தான் வெளியே கொண்டு போக வேண்டும். இதுதான் அழைப்பியல் மையத்துடைய அடிப்படை சங்கநாதம். இதுதான் ஈமானை வலுப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கான பயிற்சி களம். அல்ஹம்துலில்லாஹ், இதை பார்க்கிற போது, செய்திகளை அவர்கள் சொல்கிற போது ஏற்பட்ட உணர்வுகள், வருத்தங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட மார்க்கத்தில் எல்லாம் நம்ம உட்கார வச்சிருக்கிறான். அடிப்படை குர்ஆனை தெரியாம, ஹதீஸில் தெரியாம, ஓத வேண்டிய துவாக்களை தெரியாம சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது. குனிஞ்சு தலை நிமிர மாட்டேங்கிறான், இப்படியே தான் உட்காந்துருக்கிறான். ஒரே இடத்துல 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கான், முக்குக்குள்ள சந்துக்குள்ள 1.5 மணி நேரம், ஒரு இடத்துல 2 மணி நேரம் நிற்கிறான். வெட்ட வெளி வச்சு வெயிலில் நிற்கிறான் நடு ரோட்டில். எதுக்கு நிற்கிறான், எதுக்கு 2 பேர் இருந்து பேசுகிறான் ஒன்றுமே தெரியலை. மணிக்கணக்காக பேசுகிறாங்க, மணிக்கணக்காக இரவு நேரங்களில் செல்ஃபோனை வச்சு குனிஞ்சே உட்காந்துருக்கான். எந்த விதமான அடிப்படை அறிவும் ஞானத்தையும் பெறாமல் சர்வசாதாரணமாக காலங்களை எல்லாம் வீணாக ஆபாசங்களிலும் அட்டூழியங்களிலும் அக்கிரமங்களிலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கல்வி ஞானத்தை பெறுவதற்கு ஒருவர் வந்துவிட்டால், இந்த சபையில் அமர்ந்து விட்டால், இன்னல் மலாயிக்கத, மலக்குமார்கள் லதஹுஃபு அஜ்னஹதிஹா, தன்னுடைய ரெக்கையை அப்படியே விரிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், ரெக்கையை விரிக்கிறார்கள். ஒ ததுல்லுஹு, அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறார்கள். மார்க்க கல்வியை தாருஸ்ஸலாமில் கற்றுக்கொள்வதற்கு வந்தால், நமக்காக இதை கேட்பதற்கு வந்து அமர்ந்திருந்தால், இந்த கல்வி பாடத்தில் அமர்ந்து கொஞ்சம் செய்தியை நீங்கள் கேட்டால், மலக்குமார்கள் சூழுகிறார்கள். மாஷா அல்லாஹ், தன் ரெக்கையை விரிக்கிறார்கள். ஒ இன்னல் ஆலிம லயஸ்தக்ஃபிரு லஹு, ஒரு அறிஞனுக்கு, ஒரு கல்வியாளருக்கு மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். வானம் பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் பாவ மன்னிப்பு தருகிறார்கள். இதுவரைக்கும் ஹத்தல் ஹீதானு ஃபில் பஹர், கடலில் இருக்கக்கூடிய மீன் வரைக்கும் இஸ்திக்ஃபார் செய்கிறது. மாஷா அல்லாஹ், கடலில் இருக்கக்கூடிய மீன் வரைக்கும் கல்வியை தேடக்கூடியவருக்காக பாவ மன்னிப்பை தேடுகிறது என்றால், பாவ மன்னிப்புக்கான இடம் கல்வியை பெருக்கக்கூடிய இடம். கல்வியை பெருக்கிற இடத்தில் அழகுபடுத்தக்கூடிய கூட்டத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அந்த நன்மைகளை செய்ய வேண்டிய அற்புதமான காலகட்டத்தில் வாழ்கிறோம். மிகப்பெரிய ஒரு மார்க்க பணி இந்த பணி. சகோதரர்களே, நான் மகாராஜா நகரில் மதரசத்தில் மூமினால நாங்கள் மதரசாவில் அந்த பள்ளியில் நாங்கள் இமாமா சேர்ந்த காலம். இப்போ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ரியாஸ் சாருக்கு தெரியும், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மஹபூப்ஜான் சார் இருக்காங்க, எல்லாம் பொறியாளர்கள். நீங்கள் பார்த்தீங்களா, வச்சுட்டு சொல்லலாம் அவசியம், யாருமே அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க பணி நிறைய இருக்குது. 2002 நம்ம வேலை செய்யும்போது 2002 ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சமாதானபுரம் தேவாலயத்தில் இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இப்போமா மாஷால இப்பவும் பாருங்க, இந்த பணி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. தேவாலயங்களில் இருந்து, தலைவர்களில் இருந்து, ஃபாஸ்டர்லேருந்து அழைப்பு கொடுப்பாங்க, எப்போ வர்றீங்க, நாங்கள் கேட்போம் எப்போ வரணும் அப்படின்ட்டு. உட்காந்து பேச்சுவார்த்தைகள், மார்க்க நிகழ்வுகள், தாவாவுடைய பணிகள்,
இன்றைக்கும் அந்த கோயில் வளாகங்களில் உட்காந்து நாங்கள் ரியாஸ் சாரில் உட்காந்து பேசின ஃபோட்டோக்கள் இன்றைக்கும் எங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆரம்பகால பணிகள் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பணியுடைய நிகழ்வு 6ஆம் ஆண்டை நிறைவு செய்து வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம் சகோதரர்களே, தாரிஸ் ஸலாமை நோக்கித்தான் அழைக்க வேண்டும். அமைதியின் பிறப்பிடம் இஸ்லாம், அமைதியின் மார்க்கம் இஸ்லாம். அன்பாக மிக தெளிவாக உங்களை சமத்துவத்தையும் சகோதரத்தையும் இணைத்து காட்டுகிற இந்த இஸ்லாம் தான் சாந்திக்கான இடம். அந்த சாந்தி நிலையத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இன்றைக்கு ஒரு மதரசா உருவாக்கப்பட்டு 6ஆம் ஆண்டை நிறைவு செய்தென்றால் அன்றைக்கு போடப்பட்ட ஆரம்ப வித்து தாவாவுடைய களம். ஓடி ஓடி இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறோம். சண்டேல ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, சர்ச்சுகளில் போய் உட்காந்து தாவா பண்றது, கிராமங்களில் சாப்பாடு இருக்காது, அந்த ஓரத்தில் கிடைக்கிற ஹோட்டல் அங்கே சாப்பிட்டுட்டு போய் மார்க்க பணி செய்தது, அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி, அதனுடைய அடுத்த கட்ட பணி. வர்றவங்களை உட்கார வச்சு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன செய்யறது? ஒரு மஷூரா உட்கார்ந்து அப்படி பேசப்பட்ட ஷூரால் அப்படி பேசப்பட்டு மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய கட்டிடமாக, ஒரு பெரிய நிறுவனமாக, ஒரு நிர்வாக பெருமக்களோடு அவரவருடைய பல பணிகள் இங்கே திருநெல்வேலி இஸ்லாமிக் வாலண்டரி அசோசியேஷனுடைய நிர்வாகிகள், அன்பு நண்பர்கள், சகோதரர்களுக்கு இருந்தாலும் இதை ஒரு சிறந்த பணியாக எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வியை ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் வீணடிக்க மாட்டான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பிரயோஜனமான கல்வியை உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம். அந்த நாஃபியான கல்வி எங்களுக்கான மௌத்துக்கு பின்னாலும் வருகிற சொத்து. அதை நாங்கள் மௌத்து பின்னாடி வரக்கூடிய அற்புதமான தொடர் நன்மையை செய்வதற்கான ஒரு சிறந்த வேலையை 6 ஆண்டுகள் கடந்ததென்றால் மாஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் நிகழ்விலே தலைவர் மஹபூப்ஜான் அவர்கள் சொன்னதை போன்று கடந்து விட்டதென்றால், இன்ஜினியர் நம்முடைய இப்ராஹிம் அவர்கள் சொன்னதை போன்று கடந்து விட்ட அந்த நிகழ்வு என்பது இன்றைக்கும் தொடர்கிறது. இப்போதும் சென்ற வாரம் தக்வாவுடைய தலைவர் எங்களுடைய அமித் சாப் இந்த புக் ஷாப் போட்டிருங்க, மண்பை போன 2 நாள் 4 நாளைக்கு முன்னாடி புக் ஷாப் போட்டிருங்க, இப்போ வர்றீங்களா அப்படின்னு. இப்போதும் புத்தக நிலையங்களை, இப்போதும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய புக் ஃபேரில் திருமறை குர்ஆனை வைத்து அழைப்பியல் செய்யக்கூடிய அற்புதமான பணிகளை ஒவ்வொரு களத்தில் நின்று கொண்டு செய்கிறோம் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். நான் நிற்கிறேன் சென்னையில். நீங்க எப்போ வர்றீங்க? நாளைக்கு வர்றீங்களா? எப்போனாலும் ஃப்ரீயா வாங்க. புக் ஃபேர் மாஷா அல்லாஹ். திருமறை குர்ஆனை திருமறை வழங்கி திருமண உரை, ஆரம்பத்தில் திருமறை வழங்கி திருமண உரை, திருமணம் நடந்தாலும் திருக்குர்ஆனை கொடுத்து அழைப்பியல் செய்வோம். நீங்கள் போடுகிற புக் ஃபேர், புத்தக கண்காட்சியா, அங்கும் சாலை அமைப்போம், அங்கும் நாங்கள் இருப்போம் என்று சுழண்டு இந்த திருநெல்வேலி பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் அழைப்பாளர்கள், ஒவ்வொரும் கீழே இருக்கக்கூடிய உட்பட பல பேர்கள் அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். டிஆர்எஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அப்துல் காதர் அவர்கள். அவரவர்களுக்கு உண்டான பணிகளை, அவரவர்களுக்கு உண்டான இல்மை எங்களுடைய ஆரம்பத்துடைய புள்ளியிலிருந்து இன்று வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக மாஷா அல்லாஹ் எங்கள் பணிகள் மேலோங்கி கொண்டே போகிறது என்றால் புகழுக்குரியவன் அல்லாஹ். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் சுருங்கிவிடும், ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இன்னல்லாஹ யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் ஒரேடியா கல்வியை தூக்கிட மாட்டானா, உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹ் கல்வியை எடுப்பானாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலமாக்கள் இல்லாத ஒரு காலகட்டம் ஃபித்னாவின் காலகட்டம். நான் உலமா என்று சொல்வது பட்டம் படித்து அதற்கான முழு பயிற்சியை முடித்தவர் மட்டுமல்ல, அல்லாஹுவை அறியக்கூடிய கல்வி, அவன் சிஃபத், அவன் தன்மைகளை, அவன் ஞானத்தை, அவன் வரம்புகளை, அவன் சொன்ன ஹலால் ஹராமை புரிந்து மார்க்கத்தில் ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவன் உலமா. இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹி, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. யக்ஷல்லாஹுன்னு அர்த்தம் தப்பா போயிடும். இன்னமா யக்ஷல்லாஹ, சரியா? அல்லாஹ் உலமாக்களை பார்த்து பயந்தான் தப்பான அர்த்தமா போயிடும். இன்னமா யக்ஷல்லாஹுன்னு சொன்னா ஆக்சுவலா இன்னமா யக்ஷல்லாஹ, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல்லாஹு அக்பர். இன்னமா யக்ஷல்லாஹு அப்படின்னே பயான்ல பேசுறத பார்க்கிறோம். இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யாரு? உலமாக்கள், அறிஞர்கள். அவனுடைய சிஃபத்தை, அவன் தன்மையை, அவனுடைய வல்லமையை, அவன் ஆளுமையை, அவன் அதிகாரத்தை, அவன் மன்னிக்கும் தன்மையை, அவனுடைய தாராளமான அன்பை, இதை எவர் புரிகிறார் என்றால், பயப்படுவார் என்றால் கல்வியாளர்கள். அந்த கல்வியாளர்கள் காலம் சுருங்க குறைந்துவிடும். உலமாக்களை, அறிஞர் பெருமக்கள் இல்லாத ஒரு காலமாக மாறிவிடும். ஃபித்னா கூடிவிடும். கடைசியில உங்களுக்கு அமீர்களாக, தலைவர்களாக முட்டாள்கள் வருவார்கள். யார் சொல்றா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. எவ்வளவு பெரிய வார்த்தை. இத்தஹது ரூஸஹும் ஜுஹாலன், அறிவியினர்கள் தலைவர்களாக வருவார்கள். ஃபசுஇலு அன்ஹு
மார்க்க சட்டங்களை, மார்க்க விஷயங்களை கேட்கப்படும். அவர்கள் அறிவே இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வி ஞானமே இல்லாமல் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுப்பார்கள். மாஷா அல்லாஹ், அற்புதமான நிகழ்வை நாம் அமர்ந்தோம். கல்வியாளர்களாக வருகிறீர்கள். கற்ற கல்வியை மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கா இஹ்லாஸா கற்றுக்கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய சிரமத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. நீங்க படிச்ச ஹதீஸ், நீங்க சொன்ன குர்ஆன் வசனம், நீங்க பேசின பயான்கள், நீங்க கொடுத்த செய்திகள் தான் பெரிய உரை. நாங்கள் பேசுவதெல்லாம் பெரிய உரையெல்லாம் இல்லை. நீங்கள் கொடுத்த செய்தியைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் உங்களுக்கும் வசியத், எங்களுக்கும் வசியத். இந்த வசியத்தை ஒவ்வொருவரும் தத்தமது நிகழ்வாக, என்னுடைய தனிப்பட்ட தர்பியாவாக, தஸ்கியா இல்லாத கல்வி, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், தஸ்கியா இல்லாத கல்வி பிரயோஜனமற்ற கல்வி. என்னை தஸ்கியத்துப்படுத்துவதற்குத்தான் வேதம் வந்தது, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் தூதர் வந்தார். அந்த தஸ்கியாவை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து பாடமாக, பயிற்சியாக பெறுவோம். படித்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் வாழ்வில் முழுமையாக கொண்டு வருவோம். அற்புதமான இந்த காலகட்டம், மோசமான காலகட்டத்திலும் கூட அற்புதமான காலகட்டமாக இந்த நிகழ்வை அமைத்து இது போன்ற மார்க்க உபன்யாசங்களை கேட்குகிற பாக்கியமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பணிகளை செய்வதற்கும் அல்லாஹ் நம்மை நாடி இருக்கிறான் என்றால், இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு அதிகமாக நாம் சுக்ர் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை ஈமானில் வலுப்பெறச் செய்து எங்களில் ஒரு காலம் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ குர் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த துஆக்களை எல்லாம் தொடராக கேட்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாருஸ் ஸலாமுடைய பணிகள் இன்னும் மேலோங்க வேண்டும். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து பார்க்கிற போது இதனுடைய 450 மாணவிகள் கடந்து சென்றிருக்கிறார்கள். 100 நாள் பாடத்தில், அதிலும் குறிப்பாக திருமறை குர்ஆனை மிக இலகுவாக 1.5 மாசத்துக்குள்ளே குர்ஆனை ஓதிடுறாங்க. 1.5 மாதத்துக்குள்ளே குர்ஆன் ஓதுறாங்க. நல்லா பாருங்க, பெர்த் முஸ்லீம் கிடையாது வந்தவங்க யாரும். நீங்க வந்து ஓதுன எல்லா யாரும் பரம்பரை முஸ்லீம் கிடையாது. எல்லாம் வந்தவர்கள், வந்த கண்மணிகள், முழுக்க முழுக்க அடிப்படை கல்வி ஞானத்தை இங்கே தங்கி கற்க வந்தவர்கள். ஒரு தாயார், 57 வயசு தாயார் வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஈர்ப்பை சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ததுக்கிறா, ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நாம் இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் மார்க்க கல்விக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும், இன்னும் கல்வி ஞானத்தை பெறுவதற்கும் படிப்பதற்கும் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னை இன்னும் உத்வேகப்படுத்துகிறது என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொன்னவராக இந்த நிகழ்வில் எனக்கு இந்த வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தந்ததற்கும் டிவாவுடைய நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.